بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها النبي جاهد الكفار والمنافقين واغلظ عليهم ومأواهم جهنم وبئس المصير صدق الله العلي العظيم. கண்ணியத்திற்குரியவர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்பொழுது மக்காவிலிருந்து மதீனாவுக்கு வந்தார்களோ, மதீனாவிலே நபி அவர்களுக்கு நிம்மதியான சந்தோஷமான ஒரு நல்ல நிலை உருவாகி இருந்தாலும் கூடவே இருந்து தொல்லை கொடுக்கக்கூடிய முனாஃபிகீன்கள் இன்னும் நபிவஞ்சகர்களுடைய கூட்டமும் உருவெடுத்தது. ஏனென்றால் மதீனாவிலே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்க முடியாது. ஆனாலும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்வதற்கு விருப்பம் இல்லை என்பதற்காக நாவளவிலே களிமா சொல்லியிருப்பார்கள், தங்களை முஸ்லிம் என்று காட்டிக் கொள்வார்கள். ஆனால் உள்ள தலைவரே அவர்கள் அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்க மாட்டார்கள். எப்பொழுதெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்குமோ அப்பொழுதெல்லாம் இஸ்லாத்திற்கு அவப்பெயரை ஏற்படுவதற்கு முயற்சி செய்வார்கள். சரித்திரத்திலே பல சமயங்களிலே முனாஃபிகீன்களுடைய தொந்தரவின் காரணமாக, தொல்லைகளின் காரணமாக பலவிதமான நஷ்டங்களை சந்திக்க வேண்டியது ஏற்பட்டது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி விஷயத்திலேயே கூட முனாஃபிகீன்கள் ஒரு தவறான வதந்தியை பரப்பிவிட்டார்கள். அவர்கள் அந்நிய ஆணோடு தவறாக நடந்து கொண்டதாக ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் விஷயத்தில் ஏறத்தாழ ஒரு மாத காலமாக மதீனாவிலே ஒரு பெரிய குழப்பமே ஏற்பட்டது. இதன் காரணமாக பல சமயங்களிலே யுத்தங்களிலே கூடவே இருந்து முஸ்லிம்களுடைய தோல்விக்கு காரணமாக ஆகிவிடுவார்கள். முஸ்லிம்களுக்கு தோல்வி ஏற்படுவதற்கு எதையெல்லாம் செய்ய வேண்டுமோ அதையெல்லாம் செய்வார்கள். கூடவே இருந்து குளிப்பறிப்பது என்று சொல்வார்களே, அப்படிப்பட்ட பல வேலைகளை செய்தார்கள். ஆனாலும் கூட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விஷயத்திலே யுத்தம் அவர்களை எதிர்த்து தாக்கவோ அல்லது காபிர்களோடு எப்படி யுத்தம் செய்தார்களோ அது மாதிரி யுத்தம் செய்யவோ இல்லை. அல்லாஹ் தஆலா சொன்னான், யா அய்யுஹன் நபியு ஜாஹிதுல் குஃபார வல் முனாஃபிகீன, நீங்கள் குஃபாரிடத்திலும் ஜிஹாது செய்யுங்கள், முனாஃபிகீன்களிடத்திலும் ஜிஹாது செய்யுங்கள். ஆனால் குஃபார்களிடத்திலே வாளால் ஜிஹாது செய்தார்கள், முனாஃபிகீன்களிடத்திலே வாளால் ஜிஹாது செய்யவில்லை. ஆதாரத்தின் மூலமாக முனாஃபிகீன்களுக்கு எதிராக இஸ்லாத்தினுடைய உண்மைத்துவத்தை நிலைநாட்டினார்கள் நபி அவர்கள். பல தடவை அவர்களிடத்திலே கடுமையாகவும் நடந்து கொண்டார்கள். பல சமயங்களிலே முனாஃபிகீன்களுக்கு சலுகையாக, அவர்களுக்கு சாதகமாகவெல்லாம் நடந்திருக்கிறார்கள். முனாஃபிகீன்களுடைய தலைவன் என்று போற்றப்படக்கூடிய அப்துல்லா இப்னு உபை, முனாஃபிகீன்களுக்கெல்லாம் தலைவனாக இருந்தவன் அப்துல்லா இப்னு உபை எல்லா சூழ்ச்சியிலும் பங்கெடுத்துக் கொள்வான். ஆயிஷாவுடைய விஷயத்தில் கூட அந்த சூழ்ச்சியில் பெரும்பங்கு எடுத்துக் கொண்டவன் அப்துல்லா இப்னு உபை தான் என்று குர்ஆன் சூசகமாக சுட்டிக்காட்டும். அப்படிப்பட்ட அந்த அப்துல்லா இப்னு உபை ஒரு நேரத்திலே மரணித்து விடுகிறான். அந்த சமயத்திலே அவருடைய மகனுடைய பெயரும் அப்துல்லா தான். அவர் உண்மையிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். உண்மையான முறையில் இஸ்லாத்தான முறையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட சஹாபியாக இருந்தார்கள். இந்த சமயத்திலே அவருடைய மகன் நபி அவர்களிடத்திலே ஓடோடி வருகிறார். யா ரசூலல்லாஹ், என்னுடைய தகப்பனார் இறந்து விட்டார், அவர் முனாஃபிக் தான் என்பதற்கு சமூகம் எல்லாம் அறியும். ஆனாலும் என்னுடைய கோரிக்கை என்னவென்றால், உங்களுடைய மேல் ஆடையை, உங்களுடைய ஆடையை என்னுடைய தந்தைக்கு கப்பனிட வேண்டும். அத்துடனே நீங்கள் வந்து என்னுடைய தந்தைக்கு ஜனாதா தொழுகை நடத்த வேண்டும் என்று ஒரு கோரிக்கையை வைத்தார். இந்த சமயத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த கோரிக்கையை மறுக்கவில்லை. அப்துல்லா இப்னு உபையின் மூலமாக பெரும் நஷ்டங்கள் எல்லாம் ஏற்பட்டாலும் கூட அந்த நயவஞ்சகர்களிடத்திலும் கூட நபி அவர்கள் நளினமாக நடந்து கொண்டார்கள். மகன் சொல்கிறார், அந்த மகனுடைய கோரிக்கையை ஏற்று அவருடைய மனதை புண்படுத்தக்கூடாது என்பதற்காக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடையை கொடுக்கிறார்கள் கஃன் செய்வதற்காக வேண்டி. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாஸா தொழுகைக்காக வேண்டியும் புறப்பட்டு செல்கிறார்கள். அந்த சமயத்திலே ஹஜ்ரத் உமர் ஃபாரூக் அவர்கள் நபி அவர்களை பிடித்துக் கொள்கிறார்கள். யா ரசூலல்லாஹ், நீங்கள் யாருக்கு ஜனாஸா தொழுகைக்கு செல்கிறீர்கள்? இந்த முனாஃபிக்கினுடைய தலைவன், இவனின் மூலமாக எவ்வளவு பெரிய நஷ்டங்கள் ஏற்பட்டது, இவனுக்கா நீங்கள் ஜனாதா தொழுகைக்கு செய்கிறீர்கள்? அவனுக்கு தான் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்பது தெரியுமே என்று சொல்லும் பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இஸ்தக்ஃபிர் லஹும் வலா தஸ்தக்ஃபிர் லஹும் இன் தஸ்தக்ஃபிர் லஹும் 70 மர்ரத்தன் ஃபலா யக்ஃபிருல்லாஹு லஹும். நீங்கள் இஸ்திக்ஃபார் செஞ்சாலும் சரி, செய்யாவிட்டாலும் சரி, அல்லாஹ் அவர்களை மன்னிக்க மாட்டான். 70 முறை இஸ்திக்ஃபார் செய்தாலும் அவர்களை மன்னிக்க மாட்டான் என்று அல்லாஹ் சொல்லி இருக்கிறான். நான் 70 விடவும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வேன் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். நபி அவர்கள் அங்கு எடுத்த நிலைப்பாடு இருக்கிறது, சில நலன்களை கருத்தில் கொண்டு எடுத்தார்கள். ஆனால் அதற்கு பிறகு அல்லாஹ்வே அதற்கு தடை விதித்து விட்டான்.
அவருக்கு ஜனாதா தொழுகை அந்த சமயத்தில் அல்லாஹ் ஆயத்திறக்கி வைத்தான், வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதன் வலா தக்கும் வலா கபரி. இனிமேல் யாருக்கும் நீங்கள் இந்த முனாஃபிக்குகளுக்கு தொழுகை நடத்தாதீர்கள், அவர்களுக்கு தொழுகை நடத்தக்கூடாது என்று அல்லாஹ் ஆயத்திறக்கி வைத்தான். ஆனாலும் கூட அப்துல்லா இப்னு உபைக்கு நபி அவர்கள் ஏன் தொழுகை நடத்தினார்கள், தங்களுடைய ஆடையை கொடுத்தார்கள் என்று சொல்லும் பொழுது முஃபஸ்ஸீர்கள் விளக்கம் சொல்லுவார்கள். ஒரு நேரத்திலே பத்ர் யுத்தம் நடந்தது. அந்த பத்ர் யுத்தத்திலே நிறைய கைதிகள் பிடிக்கப்பட்டு கொண்டு வந்தார்கள். அந்த கைதிகளிலே ஒரு நபர் ஹஜ்ரத் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கச்சாவாக இருந்த அப்பாஸ் ரலியல்லாஹு அவர்கள். அந்த சமயத்தில் அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரும் கைதியாக பிடித்துக் கொண்டு வரப்பட்டார். அந்த கைதிகளிலே ஆடை வழங்கப்பட்டது. எல்லோருக்கும் ஆடை வழங்கப்படும் பொழுது ஹஜ்ரத் அப்பாஸ் அவர்கள் கொஞ்சம் உயரத்திலே கூடுதலாக இருப்பார்கள், உயரமான மனிதராக இருந்தார். எனவே யாருடைய ஆடையும் அவருக்கு ஒத்து போகவில்லை. கடைசியாக அப்துல்லா இப்னு உபையினுடைய ஆடை தான் ஹஜ்ரத் அப்பாஸுக்கு ஒத்து போனது. ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு உபை தன்னுடைய ஆடையை அப்பாஸ் அவர்களுக்கு கொடுத்து உதவினார். இந்த உதவிக்கு பகரம் செய்வதற்காகத்தான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய ஆடையை அவருக்கு கஃபனாக கொடுத்தார்கள் என்று. தொழுகைக்கு சென்றார்களே, சென்றிருக்க கூடாதுதான், ஆனாலும் கூட மகனுடைய மனதை புண்படுத்தக்கூடாது என்பதற்காகவும் அத்துடனே இவர் இப்படி நடந்து கொண்டால் பல பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளலாமே என்ற ஒரு நல்ல எண்ணத்திலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை நடத்த சென்றார்கள். சரித்திர குறிப்பின்படி அவர் அதற்கு பிறகு ஏறத்தாழ ஒரு 1000 பேர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதாக சரித்திரத்திலே பார்க்கிறோம். ஒரு நபர் முனாஃபிக்காக போகட்டும், அவரின் மூலமாக 1000 பேர் இஸ்லாத்திற்கு வந்தார்கள். அதற்கு பிறகு அல்லாஹ் தஆலா சொல்லிவிட்டான், எந்த முனாஃபிக்குக்கும் நீங்கள் தொழுகை நடத்தாதீர்கள், ஏனென்றால் இது உண்மையான மூமின்களுக்கு மனதை புண்படுத்தும். ஏனென்றால் இஸ்லாத்தான முறையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு மூமின்களாக ஒரு கூட்டம் இருக்கிறார்கள். நீங்கள் முனாஃபிக்குகளுக்கும் மக்களை துஆ செய்கிறீர்கள், தொழுகை நடத்துகிறீர்கள் என்று சொன்னால் அது ஒரு சாதாரண காரியமாகிவிடும், மூமின்களுக்கு அதை ஏமாற்றியது மாதிரி ஆகிவிடும். எனவே நீங்கள் இனிமேல் தொழுகை நடத்த வேண்டாம் என்று அல்லாஹ் சொன்னான். எனவே முனாஃபிக்கீன்களாக இந்த நபர்களிடம் கூட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நளினமான முறையில் நடந்து கொண்டார்கள். அவர்களுக்கு எதிராக பெரிய கடும் நடவடிக்கைகள் எடுத்துக் கொள்ளவில்லை. பல சமயங்களில் இதுமான சூழ்நிலைகள் ஏற்பட்டது. ஜுல்லாஸ் என்பவன் அவன் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தான், தன்னை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருந்தான். ஆனால் ஜுல்லாஸ் உண்மையிலேயே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனும் ஒரு முனாஃபிக்காகத்தான் இருந்தான். தபூக் யுத்தம் நடந்தது. அல்லாஹ் தஆலா சூரத்து தௌபாவிலே தபூக்கினுடைய வரலாற்றை பற்றி தான் விரிவாக சொல்லுவான். அந்த யுத்தத்திலே பெரும்பாலும் முனாஃபிக்கீன்களை பற்றி தான் அல்லாஹ் சாடுவான். ஏனென்றால் முனாஃபிக்கீன்கள் ஏமாற்றி விட்டார்கள். யுத்தத்திற்கு வர வேண்டிய இக்கட்டான சூழலிலே அவர்கள் வராமல் ஏமாற்றி விட்டது மட்டுமல்லாமல் பலவிதமான பொய் காரணங்களை சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அவர்களை கடிந்து கொள்வான். அந்த சமயத்திலே ஜுல்லாஸ் என்பவன் சொல்கிறான், இவர் முஹம்மது நம்முடைய விஷயத்திலே எதையெல்லாம் சொல்கிறாரோ அது உண்மையிலேயே உண்மையாக இருந்தால், நம் முனாஃபிக்கின் விஷயத்திலே எப்படியெல்லாம் நம்மை பற்றியெல்லாம் இகழ்ந்து பேசுகிறாரோ அதுவெல்லாம் உண்மையாக இருந்தால் நஹனு ஷர்ரும் மினல் ஹமீர், நம்ம கழுதையை விட மோசமா போயிடுவோம் சொன்னார். இது ஒரு மோசமான ஒரு குஃப்ருடைய வார்த்தை இவர் பகிரங்கமாக சொல்கிறார். அந்த சமயத்திலே அவருடைய வீட்டிலே ஒரு வளர்ப்பு மகன் ஆமீர் என்பவர் வளர்ப்பு மகனாக சின்ன பையனாக இருந்தார். ஏறத்தாழ 10 வயது தான் இருக்கும். அவர் உண்மையான முறையில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார். மஸ்ஜித் நபவிக்கு தொழக்கூடியவராக இருந்தார். இந்த வார்த்தையை கேட்டுவிட்டு அவரால் நிம்மதியாக இருக்க முடியவில்லை. கழுதையை விட நாம் மோசமானவர் அப்படின்னு சொன்னா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றதெல்லாம் பொய் என்றல்லவா இவர் சொல்கிறார். உடனே சொன்னார், நபி அவர்கள் சொல்வதெல்லாம் உண்மை, நீங்கள் கழுதையை விட மோசமானவர்கள் தான், ஷர்ரும் மினல் ஹிமார், கழுதையை விட மோசமானவர்கள் தான் என்று சொல்லிவிட்டு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வருகிறார். யா ரசூலல்லாஹ், உங்களை பற்றி இப்படி ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார், இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டார் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே சொல்லி இருந்தால் இது குஃப்ருடைய வார்த்தை, மோசமான வார்த்தை தான். ஜுல்லாஸை அழைக்கிறார்கள். நபி அவர்கள் அழைத்து கேட்கிறார்கள், விசாரிக்கிறார்கள். அவன் உடனே அல்லாஹ்வே சத்தியமா நான் சொல்லவே கிடையாது அப்படின்றான். நான் இப்படி சொல்லவே இல்லை, இவர் பொய் சொல்றாரு. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு எதுவும் சொல்ல முடியல. ஏனென்றால் ஒரு தகவல் அல்லாஹ்வே சத்தியம் செய்து அவர் சொல்கிறார் என்று சொன்னால் அதை ஏற்றுக்கொள்வதை தவிர வேறு வழி இல்லை. அல்லாஹ்வே சத்தியமா நான் சொல்லவே இல்லைங்கிறான். ஆனா உடனே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதை ஒன்றும் கண்டுகொள்ளாமல் விட்டு விட்டார்கள். ஆனால் ஆமீர் அந்த சிறுவர் அழுகிறார், என்னுடைய விஷயத்திலே இப்படி ஆகிவிட்டதே, நான் என்னுடைய காது உண்மையிலேயே கேட்டது, என்னுடைய காது பொய் ஆகாது, நான் கேட்ட விஷயம் பொய் அல்ல, உண்மையிலேயே என்னுடைய காது கேட்டது, ஆனாலும் கூட இந்த சமயத்தில் நான் பொய்ப்படுத்தப்பட்டு விட்டேனே என்று வருத்தப்பட்டு அல்லாஹ்விடத்திலே சொல்கிறார்கள், யா அல்லாஹ், என்னுடைய விஷயத்திலே நான் உண்மைதான் என்ற விஷயத்திலே நீ ஏதாவது உன்புறத்திலிருந்து ஒரு அஹ்காமை ஆயத்தை இறக்கி வைப்பாயாக என்று துஆ செய்கிறார்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் ஆமீன் என்று கூறுகிறார்கள். உடனடியாக ஜிப்ரீல் வருகிறார்கள். யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு வலகத் காலு கலிமத்துல் குஃப்ரி வகஃபரு பாத இஸ்லாமிஹிம். அல்லாஹ் தஆலா போட்டு உரைச்சிட்டான். யஹ்லிஃபூன பில்லாஹி மா காலு, அவர்கள் சத்தியம் செய்கிறார்கள் சொல்லவே இல்லை என்று அவர்கள் சத்தியம் சொல்லி செய்கிறார்கள் அல்லாஹ்வை கொண்டு. ஆனால் வலகத் காலு கலிமத்துல் குஃப்ரி, குஃப்ருடைய வார்த்தையை அவர்கள் சொல்லிவிட்டார்கள். நபியினுடைய பற்றி இகழ்ந்து பேசிவிட்டார்கள். எது அவர்களுக்கு கிடைக்காதோ அப்படிப்பட்ட திட்டம் எல்லாம் போடுகிறார்கள். தபூக்குடைய சமயத்திலே முனாஃபிகீன்கள் எல்லாம் ஒரு இடத்திலே மலை அடிவாரத்திலே ஒளிந்து இருந்து கொண்டு நபி வரும்பொழுது நபியை அந்த இடத்திலேயே கொண்டு விட வேண்டும் என்று திட்டம் தீட்டி ஒரு மலை அடிவாரத்திலே ஒளிந்து இருந்தார்கள். அல்லாஹ் தஆலா பசி அறிவித்ததன் காரணமாக அந்த இடத்தை விட்டு நபி அவர்கள் வேறு வழியாக சென்று விட்டார்கள். இதையும் அல்லாஹ் சுட்டி காட்டினான். வஹம் பிமாலம் எனாலு, அவர்கள் எதை செய்ய முடியாதோ அதையெல்லாம் திட்டமிட்டு செய்கிறார்கள், நாடுகிறார்கள். அவர்களால் முடியாத காரியத்தை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று அல்லாஹ் தஆலா அங்கேயே வசனத்தை இறக்கி வைத்தான். எனவே முனாஃபிகீன்களை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பல செய்திகளை சொல்லுவான். ஆனாலும் கூட அவர்களிடத்திலே வாள் எடுத்து யுத்தம் செய்யவில்லை. ஏன் என்று சொன்னால் அவர்கள் தங்களை முஸ்லிம் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இஸ்லாமிய சமூகத்திலே தங்களை ஒருவராக பதிவு செய்து வைத்திருக்கிறார்கள். பெயர் அளவிலே முஸ்லிம், ஆனாலும் அவர்களை எதுவும் செய்ய முடியாது. முஸ்லிம்களுடைய கபருஸ்தானிலே அடக்கப்பட வேண்டும், அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருந்தது. ஏனென்றால் ஒரு கால் அவர்களிடத்திலும் யுத்தம் செய்தால் மற்ற காபிர்கள் எல்லாம் சொல்லுவார்கள், முகம்மதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீர்கள், முஸ்லிம்களையே கொண்டு குவிக்கிறார் என்றெல்லாம் பேச ஆரம்பித்து வருவார்கள். எனவே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே கடுமையாக நடந்து கொண்டார்களே தவிர யுத்தம் செய்யவில்லை. ஆனாலும் கூட நபியினுடைய காலத்திற்கு பிறகு யாரையும் பார்த்து நாம் இன்று முனாஃபிக் என்று சொல்ல முடியாது. இன்றைய தினத்திலே யாரையாவது ஒரு முனாஃபிக் என்று சொல்ல முடியாது. ஒருவர் முஸ்லிமாக இருக்கலாம் அல்லது முஸ்லிம் அல்லாதவராக இருக்கலாம். இரண்டில் ஒன்றுதான். அவர் தன்னை கலிமா சொல்லி லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லிவிட்டால் அவரை நாம் முஸ்லிம் என்று தான் சொல்லுவோம். ஏனென்றால் உள்ளத்தின் நிலைமை நமக்கு தெரியாது. இன்று யாரையும் முனாஃபிக் என்று தீர்வு செய்ய முடியாது. யாரையாவது பார்த்து முனாஃபிக், ஏனென்றால் குர்ஆனிலே இன்னல் முனாஃபிகீன ஃபி தர்கில் அஸ்ஃபலி மினன் நார் என்று அல்லாஹ் சொன்னான். மகா மோசமான அடிமட்டத்திலே அதல பாதாளத்திலே நரகத்தில் கிடப்பார்கள் முனாஃபிகீன்கள். முஸ்லிம்களை விடவும் மோசமானவர்கள். ஏனென்றால் தங்களை முஸ்லிம் என்று சொல்லிக்கொண்டே காபிர்களாக இருந்தவர்கள். எனவே அப்படிப்பட்ட ஒரு லிஸ்டிலே, அப்படிப்பட்ட ஒரு அட்டவணையிலே இன்றைய முஸ்லிம்களை யாரையும் சேர்க்க முடியாது என்பதுதான் சட்டம். யாரை பார்த்து நீ முனாஃபிக் என்று சொல்ல முடியாது. ஆனால் அதே சமயத்திலே ஒரு விஷயத்தை ஞாபகம் வைக்க வேண்டும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு அடையாளத்தை சொல்லியிருக்கிறார்கள். ஆயத்துல் முனாஃபிக்கு ஸலாஸுன், முனாஃபிக்கினுடைய அடையாளம் 3 இருக்கிறது. இதா ஹத்தஸ கதிப வைதா வாத அஸ்லஃப வைதா துமின கான. 3 விஷயத்தை சொன்னார்கள். முனாஃபிக்குடைய அடையாளம் பேசினால் பொய் பேசுவான், வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வான், வைதா வாத அசலச வைத துமின காண, நம்பி ஒரு காரியத்தை ஒப்படைச்சோம், கொஞ்சம் பணத்தை கொடுத்தோம் சொன்னா அவன் மோசடி செய்வான். இது முனாஃபிக்கினுடைய அடையாளம் சொன்னாங்க. இது கியாமத்து வரையிலும் இருக்குது. ஒவ்வொரு நபரும் தங்களை சுண்டி பார்த்துக் கொள்ளலாம். இந்த 3 தன்மை இருக்கிறதா? பேசினால் பொய் பேசுவார், நம்பப்பட்டால் மோசடி செய்வார், வாக்குறுதி கொடுத்தால் மாறு செய்வார், நாளைக்கு தரேன்னு சொல்லுவார், தரமாட்டார், வாங்கிட்டேன்பார், இல்லேன்பாரு வாங்கி இருப்பார், பணத்தை எல்லாம் வாங்கியிருப்பார், லாபம் வந்திருக்கும் நஷ்டம் வந்திருக்கும் சொல்லுவார். இப்படி நம்பிக்கை துரோகம் செய்பவர்கள் எல்லாம் முனாஃபிக்கினுடைய அடையாளம் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ் தஆலா அப்படிப்பட்ட சிஃபாத்துகள் தன்மைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை காத்தருள்வானாக. வாக்குறு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.